பேங்குகளில் வீட்டு லோன், பர்சனல் லோன் மற்றும் கிரெடிட் கார்டு போன்றவைகள் வாங்கலாமா? இதுவும் அவசரத்தின் காரணமாக தான். பொறுமையாளர்கள் தங்களுக்குரிய நிச்சயமாக கணக்கிட்டு பெறுவார்கள். அவசரம் வேண்டாம். பொறுமையில் நமக்கான வழியில் அமையும். அவன் தருவான் லேசான முறையில். ஆனால் அவசரத்தில் நம்ம இந்த பேங்க் லோன் வாங்குவோம், பர்சனல் லோன் வாங்குவோம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவோம். எல்லாமே நம்ம தீமை தான் முடியும். கஷ்டங்கள் நம்மளே நம்ம நிர்பந்தப்படுத்தி நம்மளை கஷ்டமான வாழ்க்கை நுழைக்கிறோம். அதனால் அவசரம் இல்லாமல் பொறுமையோடு இருக்கும் பொழுது ஒருவேளை நம்மளை நெருக்கடியான சூழ்நிலை நமக்கு ஏதாவது நிர்பந்திக்கப்பட்டால் இவன்ட்ட மன்னிப்பு கேட்டு இந்த சூழல் திருப்பி தொடரக்கூடாது நம்ம கேட்கணும். திருப்பி அந்த சூழல் தொடர வேண்டாம். ஒரு கடன் வாங்கிடுறோம், யாரும் வாங்காமலாம் இல்லை. இப்பயும் அந்த பழக்கம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த கடன் வாங்காமல் வாழ்நிறைவே நம்ம கேட்கணும். கடன் இல்லாத வாழ்கிற வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. விரும்பணும். கடன் இல்லாமல் எப்படி வாழ்றோன்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் அறிவு கொண்டு நம்ம கேட்டதையும் பார்த்ததையும் வச்சு ஒரு வீடு கட்டினா கடன் வாங்க எப்படி கட்டுறது, ஒரு படிக்க வைக்கணும்னா கடன் வாங்கி தான் ஆகணும், ஒரு தொழில் பண்ணால் கடன் வாங்கி தான் ஆகணும், ஒரு வண்டி கார் வாங்கினா கடன் வாங்கி தான் ஆகணும். இப்படி எல்லாத்துக்குமே கடன் சொல்லிட்டு நம்ம கடனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதை மனசில் வச்சுருக்கிறோம். இப்போ இது நெருக்கடியான வாழ்க்கையை நம்மளே உள்ள நுழைகிறோம். இப்போ கடன் இல்லாத வாழ்க்கை வாழ விரும்பும் பொழுது பொறுமை கிடைச்சிடும். அந்த பொறுமையில ஞானங்கள் உங்களுக்கு வழி அமையும். நிச்சயமாக அமையும்.